ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் ரைஸ் பாயாசம் ஒன்று செய்கிற எப்படின்றது பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நாங்கள் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறோம், இதை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து உங்களுக்கு இந்த பாயாசம் எவ்வளோ செஞ்சுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றிட்டு பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கொள்ளணும். நான் இந்த பாயாசத்தை செஞ்சு கொள்கிறதுக்கு ஆக்கி பேலன்ஸ் ஆகின லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை செஞ்சு கொள்கிறதுக்கு உங்கள்கிட்ட லெஃப்ட் ஓவர் ரைஸ் இல்லாட்டி உங்களுக்கு ரைஸ் உடனே குக் பண்ணியும் எடுத்துக்கொள்ளும். பால் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் எங்களோட எடுத்து வச்சிருந்த ரைஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். நீங்கள் எடுத்த பாலோட அளவை பொறுத்து அதுக்கு தேவையான அளவு ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட போக்குள்ள மிச்சம் போட்டுக்கொள்ள வேணும். அப்போ எங்களுக்கு இது மில்க் ரைஸ் மாதிரி ஆகிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் பாலோட அளவை விட கொஞ்சம் குறைச்சி ரைஸை போட்டுக்கொண்டீங்கன்னா சரியாயிக்கும். இந்த ரைஸ் பாயாசத்தை செஞ்சு கொள்கிறதுக்கு எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸோட அளவு நான் செல்லலை. நான் இன்றைக்கி செய்கிற மாதிரி தான் காட்டுறேன். நீங்கள் உங்களோட எத்தனை பேருக்கு செய்கிறன்றதை பொறுத்து நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை கூட்டி குறைச்சி போட்டு செஞ்சுக்கோங்க. சிலவங்க கஞ்சியில் இப்படி ரைஸ் ஃபுல்லாக வைக்கிறது தின்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த ரைஸ் போட போக்கில் ரைஸை கொஞ்சம் பிளெண்டர் கப்பனில் போட்டு ஒரு 2 பல்ஸுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை இந்த பாலில் போட்டு உங்களுக்கு அப்படியும் கஞ்சி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளும். சோறெல்லாம் போட்டதுக்கு பிறகு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாங்கள் இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி சோறெல்லாம் சட்டியில் கீழே போய்ட்டு ஒட்டி அது ஒரு கரிஞ்ச மாதிரி இதாக வச்சுண்டா எங்களோட கஞ்சிலையும் கரிஞ்ச வாசம் அடிக்கும். அப்போ தின்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, ஒரு ஜெய் கரிஞ்ச டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணினோம்டா சோறு அப்படி கீழே போய்ட்டு ஒட்டாமல் நல்லா பசங்க எங்களுக்கு இந்த கஞ்சை செஞ்சு கொள்ளும். இதுக்கே நான் கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ஸ் மில்கண்டே இல்லை, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சுகர் போட்டும் செஞ்சு கொள்ளும். நீங்கள் சீனி போட விருப்பமெண்டா சீனி போடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த கண்டென்ஸ் மில்க் போட விருப்பமெண்டா கண்டென்ஸ் மில்க் போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு செஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கே நான் 1 பிஞ்ச் உப்பும் போட்டுக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட பால் கொஞ்சம் கொதிச்சும் வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். பால் கொஞ்சம் கொதிச்சு வரும் வரைக்கும் சின்ன தாச்சொண்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட கஜுவையும் ப்ளம்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு தாச்சி கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் கஜுவை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கீ நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கே கஜுவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். கஜு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நான் ப்ளம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டு அதையும் இதோடய ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி நான் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இப்போ என்னோடய பால் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வருவது. நான் இதுக்கு எங்களோட ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட கஜு ப்ளம்ஸ் எல்லாத்தையும் கீயோடே இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். கஜுவையும் ப்ளம்ஸையும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கும் எங்களோட ரைஸ் கீர் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் 2 துண்டு ரம்பையும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு விருப்பமெண்டா இந்த பாயாசத்துக்கு செமோலினா கொஞ்சமும் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இது கட்டாயமாக போடணுமென்று இல்லை, உங்களுக்கு விருப்பமெண்டா போட்டு செஞ்சு கொள்ளும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட இந்த ரைஸ் பாயாசம் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரதுக்கு. இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட இந்த ரைஸ் பாயாசம் நல்லா ஹீட்டாகி திக்காகி வந்திக்குது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுல் ஒன்றில் ஊற்றிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ரைஸ் பாயாசம். இது நல்ல டேஸ்டான பாயாசம் ரெசிபி உண்டு. இனிமேல் ஒரு வீட்லேயும் ஆக்கின ரைஸ் பேலன்ஸாக வச்சுண்டா அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு இந்த மாதிரி ரைஸ் பாயாசம் மட்டும் செஞ்சு பாருங்கள்.
உங்கள் வீட்லேயும் சின்னவங்க பெரியவங்க இல்லை எல்லோரும் நல்லா விருப்பமாக குடிப்பாங்க. இது நல்ல டேஸ்ட்டான பாயாசம் ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கும் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.